மாலை வணக்கம். முக்கியமாக ப்ரெஸ், சோஷியல் மீடியா, டெலிவிஷன் சேனல்ஸ், என்னோட டார்லிங் குஷ்பு, என்னோட இன்னொரு டார்லிங் விஜய் ஆண்டனி, சுந்தர் சார், எல்லோருக்கும் வணக்கம். முக்கியமாக ஐ ஷுட் தேங்க் சார் சொன்ன மாதிரி ஜெமினி ஸ்டுடியோஸ் திரும்ப வரணும் இன் ஃபுல் ஃப்ளெஜ். ஏன்னா we are lacking production houses, to be very frank. உங்களை மாதிரி ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு டைரக்டருக்கு அந்த க்ரியேட்டிவ் ப்ரெசன்ஸ் கொடுக்கறது சம்திங் கிரேட். பாடவே கூடாது வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லும் போது நான் டோர் ஓபன் பண்ணி பாரு, இவரு தான் பாடுறாரு அப்படின்னு சொன்னாங்க. விஷால் சார், பாடவே கூடாது வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லும் போது நான் டோர் ஓபன் பண்ணி பாரு, இவரு தான் பாடுறாரு அப்படின்னு சொன்னாங்க. விஷால் சார், ஏன்னா இந்த வைரல் சென்சேஷன் இதெல்லாம் இப்போ சார். ஆனா இந்த பாட்டு நீங்க அப்போ ரிலீஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வைரல்ல வந்தவர் அவர் தான். இன்னைக்கு கூட வைரல் ஃபீவர்ல தான் வந்திருக்காரு. பாவம் ஜரா இருக்குது சார். நான் சொல்றேன், இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டது எனக்கு தெரியாது. இனிமே அந்த சிங்கர் இனிமே பாடவே கூடாது அப்படின்னு சொல்லி கரெக்டா டோர் ஓபன் பண்றேன். இவர் தான் சிங்கரு. ராஜா, எனக்கு ராஜா தான் தெரியும். விஜய் ஆண்டனி எனக்கு ராஜா தான் தெரியும். நாங்க காம்போசிஷன் ஹாஸ்டல் டேஸ்டே பண்ணிட்டோம். ராஜா கிட்ட ஒரு சீன் சொல்லுவேன். ராஜா கம்போஸ் பண்ணுவாப்ல. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காப்ல. சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காப்ல. பட் ஐ ஹேட் அ ஃபீலிங் தட் ஹி இஸ் கோயிங் டு மேக் இட். ஏன்னா அந்த டேலண்ட் இட் வாஸ் லைக் அன்பிலீவபிள். அந்த டைம்லேயே, காலேஜ் டைம்லேயே சார் சொன்ன மாதிரி ஜெமினி ஸ்டுடியோஸ் திரும்ப வரணும் இன் ஃபுல் ஃப்ளெஜ். ஏன்னா we are lacking production houses, to be very frank. உங்களை மாதிரி ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு டைரக்டருக்கு அந்த க்ரியேட்டிவ் ப்ரெசன்ஸ் கொடுக்கறது சம்திங் கிரேட். ஹாய் டிடி. ஹாய் சார், நீங்க பேசுங்க. அந்த சோஃபாக்கு வேற ரீசன் இருக்கு, நீங்க வாடகை பேசுங்க. சாரி டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா. ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். ஜான்வரியில் இந்த வருஷம் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடைக்குதோ இல்லையோ, எனக்கு பெஸ்ட் சிங்கர் அவார்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் டு விஜய் ஆண்டனி. ஏன்னா ஒரு காமெடி நடந்தது. இவங்க ரெண்டு பேர் சுந்தர் சாரும் விஜய் ஆண்டனி உள்ள பேசிட்டு இருந்தாங்க. ஜி, இந்த பாட்டு ஒரு சிங்கர் பாடணும், அந்த சிங்கர் வித்தியாசமா இருக்கணும். ஆனா இனிமே பாடவே கூடாது வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லும் போது நான் டோர் ஓபன் பண்ணி பாரு, இவரு தான் பாடுறாரு அப்படின்னு சொன்னாங்க. விஷால் சார், இந்த கதை சொல்லுமா அவங்க ரெண்டு பேரையும் மேல கூப்பிட்டுலாமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? Why don't we sit down and have a chat about this? Please வாங்க. ಹೆಚ್ಚಿನ ವಿಡಿಯೋಗಳಿಗೆ ಪ್ರತಿಧ್ವನಿ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನೆಲ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ, ಬೆಲ್ ಐಕಾನ್ ಕ್ಲಿಕ್ ಮಾಡಿ.